கண்டிப்பா திருப்தி. அதாவது அரியலூர் மாவட்டத்தில் அரசு டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும். இதனால் பொதுமக்கள், பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்படும் கூறி அவ்வப்போது அந்தந்த பகுதி கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை அரசு டாஸ்மாக் கடைக்கு எதிராக காட்டி வருகின்றனர். இந்நிலையில் இது குறித்து நாம் சத்தியம் தொலைக்காட்சியில் விரிவாக செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடையார்பாளையம் தாலுகாவிற்கு உட்பட்ட கல்லாத்தூர், தீப்புறந்தான் உள்ளிட்ட 5 கிராமங்களில் இருந்த 6 டாஸ்மாக் கடைகள் தற்காலிகமாக மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது பொதுமக்களின் எதிர்ப்புக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகவும் கருதப்பட்டது. இந்நிலையில் இந்த 6 டாஸ்மாக் கடைகளை மூடியதற்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து அந்தந்த பகுதி கிராம மக்கள் பெரிய அளவில் பேனர்களை வைத்து தங்களது நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் உள்ள டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என கடந்த சில வாரங்களாக பல்வேறு போராட்டங்களில் அப்பகுதி பொதுமக்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று உடனடியாக அந்த டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு 100க்கும் மேற்பட்டோர் ஜெயங்கொண்டம் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலை முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது இன்னும் இன்றிலிருந்து சரியாக 30 நாட்களுக்குள் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் இந்த பொதுமக்கள் தற்போது சாலை மறியலை கைவிட்டு காலையில் சென்றுள்ளனர். இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த மக்களின் போராட்டம் தன்னெழுச்சியாக நடைபெற்று வருவதால் இது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.